நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வர செப்டம்பர் மாச கடைசியில இருந்து ஐஆர்டிஏ நார்ம்ஸ் படி எல்ஐசிலையும் சரி, அதர் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சரி நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதை பத்தின டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களை அவசரப்படுத்தி நான் பாலிசி வாங்குற மாதிரி நினைக்க வேண்டாம். அதாவது செப்டம்பர் 30க்கு அப்புறம் எல்ஐசியில நிறைய பிரீமியம் ரேட்ஸ் எல்லாம் மாறப்போகுது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஆக்சுவரியன் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பிரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த பாலிசிக்கு இவ்வளோ பிரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த சம்மர் சூடுக்கு இவ்வளோ பிரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் தான் இந்த பாலிசி கொடுக்க முடியும். டேர்ம் பிளான்னா இந்த ஏஜ் வரைக்கும் தான் டேர்ம் பிளான் கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சின்ன ப்ரீமியத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கண்டிஷன்ஸ் வந்து அந்த ஆக்சுவரி டிபார்ட்மெண்ட் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அது போக கேரண்டீடு பிளான்ஸ் எல்லாம் வந்து நீ அடுத்து வரக்கூடிய ரீஃபைலிங்ல வந்து இருக்குமா இல்லையா அப்படின்றதும் சந்தேகம் தான். நான் முழுக்க இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும்னு சொல்லலை. பழைய பாலிசி எல்லாம் ரீஃபைல் பண்ணுவாங்க. எந்த பாலிசி இப்போ அடுத்து கொண்டு போக முடியும், எந்த பாலிசியை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய டெசிஷன்ஸை செப்டம்பர் 30ல் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் எடுக்க போறாங்க. அதே மாதிரி சரண்டர் வேல்யூ முதல்ல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சரண்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பாலிசியை. இப்போ ரீசெண்டா அந்த பாலிசி ரீஃபைலிங் படி 2 வருஷத்துக்கு அப்புறம் சரண்டர் பண்ற மாதிரி வரும். இப்போ 1 வருஷத்துலயே வந்து நீங்க சரண்டர் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் வரப்போகுது. அது போக பிரீமியம் வந்து இப்ப இருக்கிற பிரீமியத்தை விட எச்சாத்தான். உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய் சம்மசூடு உள்ள ஒரு பாலிசி நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற கால்குலேஷன் உங்களுடைய ஏஜ் கேட்டகரியை பொறுத்து அதே ஏஜ் கேட்டகரிக்கு அதே பிளானுக்கு அதே சம்மசூடுக்கு நீங்க கட்டுற பிரீமியம் 5000ல இருந்து 5500ஆவும் ஆகலாம், 6000ஆவும் ஆகலாம். அது வந்து ஆக்சுவரியன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற முடிவு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எல்ஐசி பாலிசியில வரப்போகுது. அதுக்கு வந்து செப்டம்பர் 30க்குள்ள இப்ப இருக்கிற பாலிசியை நீங்க ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சு இந்த பாலிசி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம செப்டம்பர் 30க்குள்ள அந்த பாலிசி எடுத்துருங்க. இதே மாதிரி தான் 1010D அமெண்ட்மெண்ட்டும் வந்துச்சு. 1010D அமெண்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரீமியம் கட்டுறவங்களுக்கு மெச்சூரிட்டியில வர அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள பிரீமியம் கட்டுறவங்களுக்கு 1010D படி மெச்சூரிட்டி கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் டிடக்ஷனும் கிடையாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. ஸோ போன வருஷம் நிறைய பாலிசி வந்து அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரீமியம் கட்டுறவங்க எல்லாம் வந்து அவசரமா எடுத்தாங்க. நான் உங்ககிட்ட பேனிக் செல்லிங் பண்ண விரும்பல. ஜஸ்ட் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாலிசியை சூஸ் பண்ணிட்டு இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா மறக்காம செப்டம்பர் 30க்குள்ள அந்த பாலிசியை நீங்க எடுத்துருங்க. செப்டம்பர் 30 தான் கடைசி டேட் அப்படின்றனால செப்டம்பர் 30 வரைக்கும் கூட நீங்க போக வேண்டாம். ஏன்னா நம்ம மெடிக்கல் பார்க்கணும். நீங்க பிளான்ஸும் வந்து நிறைய பிளான்ஸ் இப்போ புதுசா வந்துருக்கு. யுவர் டேர்ம்னு டேர்ம் இன்சூரன்ஸ்ல ஒரு பிளான் வந்திருக்கு. அது போக ஜீவன் உற்சவ் பாலிசி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது நிறைய பீக் செல்லிங்ல இருக்கு. ஜீவன் உற்சவ், ஜீவன் உமங்லையும் பார்த்தீங்கன்னா, ஜீவன் உமங்ல 8% ஆஃப் சம் அஷ்யூர்ட் சர்வைவல் பெனிஃபிட்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜீவன் உமங்ல 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்க. அது போக வந்து ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரிட்டர்ன் க்ரோத்தில் வந்து அந்த பணம் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்களா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ ஜீவன் உமங்கும் ஜீவன் உற்சவும் ஃபுல்லாக பாலிசியை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பாலிசியில் இப்போ 8% கிடைக்கிற சர்வைவல் பெனிஃபிட் 7%ஆக வரலாம், 6%ஆக வரலாம். அதுக்கப்புறம் ஜீவன் உற்சவில் 10% கிடைக்கிற சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8%க்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 5.5% காம்பவுண்ட் குரோத் வந்து ஒரு 4.5%, 5% அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனுக்கு உட்பட்டது தான். அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா க்ளோஸ் ஆயிரும், கண்டிப்பா வந்து ஆல்ட்ரேஷன் வரும்னு நான் சொல்லலை. பிரீமியம் கண்டிப்பா வந்து எச்சாகத்தான் போகுது. அது சின்ன சின்ன தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதனால செப்டம்பர் 30க்குள்ள நீங்க ஒரு பாலிசி எடுத்துட்டீங்கன்னா இந்த பாலிசி இயர் முழுக்க நீங்க அதே பிரீமியம் தான் கட்ட போறீங்க. செப்டம்பருக்கு அப்புறம் எடுக்கிறவங்களுக்கு தான்
அந்த புது பிரீமியம் ரேட் அப்ளிகபிள் ஆகும். பேனிக் செல்லிங் பண்ற மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு. பேனிக் செல்லிங் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் இத பேனிக் செல்லிங் பண்ணல. உங்கள அவசரப்படுத்தி நான் ஏதோ ஒரு பாலிசிய உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா, அந்த பாலிசிய உடனே எடுத்துருங்க. சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்க எந்த பாலிசியும் எடுக்கறதுக்கு நீங்க முடிவு பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நீங்க என்ன பிளான்ஸ் ஃபியூச்சர்ல வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். எந்த பிளான் எடுத்தா உங்களுடைய கோல்ஸ அச்சீவ் பண்ண முடியுன்றதையும் நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். அந்த சஜஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் நீங்க அந்த பாலிசி எடுங்க. பேனிக் செல்லிங்காக ஏதோ ஒரு பாலிசியில நீங்க போய் மாட்ட வேண்டாம். உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ, அத அச்சீவ் பண்றதுக்கு என்ன பாலிசி எடுக்கணுமோ, அத மட்டும் நீங்க எடுங்க. அதுவே போதுமானது. நன்றி, வணக்கம்.